ரொம்ப பேசினாங்கண்ணா. அதோ நாங்கள் ஜெயிச்சிருவோம் அது இது அப்படின்னாங்க. பவுலிங் இல்லை, பேட்டிங் நல்லா இருக்கிற இல்லைன்னு சொல்ல. இந்த பவுலிங் வச்சுக்கிட்டு சண்டே எங்களோட ஆட போகிறாங்க, அடி வாங்க போகிறாங்கண்ணா. பார்த்துக்கோங்கண்ணா. இருக்கான்ல யானைக்கும் அடி சறுக்கும், பார்த்துக்கலாம் வரும்போது பார்த்துக்கலாம். இது இது என்ன லாஜிக் இது ப்ரோ? மொத்த இல்ல கரெக்ட் ப்ரோ. நீங்க தான் பெரிய டீம் இல்லங்களே, இன்னைக்கு நல்லா விளையாட ஒத்துக்க மாட்டானுங்களே இவனுங்க. மேட்ச் ஆடுறதுக்கு எடிட் நல்லா இல்ல, இந்த சீசனுமே நல்லா இல்ல, ஸ்டார்டிங்கே சரியில்லை. ஓவராலா உங்க டீம் மட்டின்னு சொல்லல, இந்த சீசன் நல்லா விளையாடலையா அப்படிலாம் சொன்னாங்க. இந்த சீசன் கஷ்டம் ப்ரோ இந்த பவுலிங் வச்சுக்கிட்டு. நான் நல்ல டீம் தான் இல்லைன்னு சொல்ல, 5 கப் வச்சிருக்கீங்க. ஆனா இதே டீம் வச்சு அடுத்த 3 வருஷம் நீங்க விளையாடணும். 28 தான் மெயின். ஸோ பார்ப்போம் ப்ரோ எப்படி ஆடுறாங்க. சண்டே பார்க்குறேன், என்ன அடிதான் வாங்க போறாங்க. போட்டு கூட சூப்பரா இருக்குது. இது ஆர்சிபி ஃபேன் இருந்தாலும் சிஎஸ்கே தான் ஜெயிக்கும். எல்லாம் இந்த 11 மாத்துங்க. இந்த டீம் பிரசாந்த் வீர் 11 விட்டு தூக்குங்க. 14 கோடி கேடு இவனுக்கு. இந்த மேட்ச்ல பாத்தீங்கன்னா எல்லாமே கேடு. ஓகேவா? எனக்கு எதுக்கு வந்து இந்த மேட்சுக்கு வந்தோனே தெரியல. அவன் வந்து வெளியில வித்துட்டு இருக்கான். பிளாக்ல வாங்கிட்டு வந்திருக்கோம். 6000 ரூபா. சத்தியமா முல்ல கைஸ். நீங்க பாத்தீங்கன்னா எல்லாமே கேடு இதுல. இப்ப முதல்ல வந்து சியர் கேடு சரியா. இன்னொன்னு வந்து எனக்கு புரியல, நம்ம தலை இருந்தா எல்லாமே நல்லா இருந்திருக்கும். அவர் ஏதாவது சொல்லியிருப்பாரு. ஓகேவா? தலை இருந்தா நான் திட்டினது இல்ல, திட்டவங்க கிட்ட போய் கேளுங்க நீங்க. தலை இருந்திருந்தாங்கன்னா இந்நேரத்துக்கு வந்துட்டு ஸ்கோர் போர்டு வந்துட்டு எவ்வளவு ஸ்கோர் போர்டு இருந்தாலும் அவர் கடைசி வரைக்கும் கொண்டு போயிருப்பாரு ப்ரோ. இப்படியா இருக்காது ப்ரோ, கடைசி வரைக்கும் கொண்டு போய் கேப்டன்சி பண்ணியாவது கொஞ்சம் மறக்க முடியும் இதயம் குமுறுது ப்ரோ. அந்த ஃபீல்ட் செட் பண்றதெல்லாம் எப்படி ஆயிடுச்சுன்னா, நாங்க வந்து 17 ஓவர்லயே ஏஞ்சிட்டோம். சாவு தான் விழுந்துச்சு, சாவு டான்ஸ் ஆடிட்டே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பல்லே பல்லே டான்ஸ் ஆடிட்டு போயிட்டு இருக்கோம் நாங்க. தலை ஹோட்டல்ல உட்காராம கிரவுண்டுக்காக வந்திருக்கலாம் ப்ரோ. அந்த மாதிரி வந்து ஏதாவது பேசிருக்கலாம் ப்ரோ, மென்டர்ஷிப்பாவது பண்ணிருக்கலாம் ப்ரோ. அவரு அங்க இருக்கிறது பிரவிஸ்க்கு 2028 2018 என்ன ப்ரோ இன்ஜுரி இருந்துச்சு? யாருக்கு இன்ஜுரின்ற பேரே கிடையாது ப்ரோ. அப்போ இப்போ எல்லாரும் சும்மா இன்ஜுரின்ட்டு ஒரு பேரை சொல்லிட்டு கிரவுண்ட்ல வீட்டில் போய் ஹாஸ்டல்ல எங்கேயா உட்காந்துக்கிறாங்க ப்ரோ. வாங்குறாங்க ப்ரோ. அவங்க பத்தி மட்டும் பேசாதீங்க ப்ரோ. 27 சந்திப்போம் ப்ரோ. என்ன இப்போ வேற எல்லாம் வண்டி பேச்சு வாங்குறது கூட பரவாயில்ல. 5ஆம் தேதி அவனை கேட்பானு கேள்வி நினைச்சாலே மண்டைக்கு ஏறுது. என்ன பண்றதுன்னே தெரியல அவனுங்க. சரி எல்லாம் என்ன பண்ண முடியும்? நான் 5 கப் வச்சிருக்கோம்ல, அதை காட்டிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். என்ன பண்றது, அவ்வளவுதான் ப்ரோ. அப்படிலாம் இல்ல ப்ரோ. 2027 என்ன ப்ரோ, 5 வருஷம் கப் அடிச்சிருக்கோம்ல, 5 வருஷம் சொல்லி காட்ட கூடாதா? 10 வாட்டி நம்ம ஃபைனல்ஸ் வந்திருக்கோம். எந்த டீமாவது வந்திருக்கா? நம்ம வந்திருக்கோம்ல, அவ்வளவுதான். லெகசியா காப்பாத்துவோம், அவ்வளவுதான். என்ன பண்றது? அவன் 17 வருஷம் முட்டு கொடுக்குறான் ப்ரோ. நம்ம டீம் நம்ம தான் முட்டு கொடுக்கணும். யார் கொடுப்பா? நம்ம தான் கொடுக்கணும். பவுலிங் அட்டாக்கே இல்லை ப்ரோ. வரும்போது இவங்க 220+ அடித்தாலும் இவங்ககிட்ட டிஃபெண்ட் பண்ணுற அளவுக்கு பவுலிங் அட்டாக்கே இல்லையே. இவங்க எலீஸை தான் நம்பி இருந்தாங்க. எலீஸுக்கு தான் அவர் இப்போ இல்லை. 22 வந்து அப்போ கூட ஜான்சனை வந்து நீங்கள் ரீப்ளேஸ்மெண்ட்டாக எடுத்துருக்கீங்க. இப்போ கரண்ட்டில் இருக்க T20 பவுலர்ஸில் ஒரு நல்ல பவுலர்ஸாக இவங்க ஆக்ஷனில் பண்ணதே ரொம்ப தப்பு ப்ரோ. ஒரே ஒருத்தவங்க டிபெண்ட் பண்ணி இருந்தாங்க. பேக்கப் யாரையுமே எடுத்து வைக்கல. எலிசை மட்டும் எடுத்து வச்சுட்டா பேக்கப் நீங்கள் அதுக்கு யார் எடுத்து வச்சிங்க? இப்போ ஏசில் ஓட்டுக்கு இன்ஜுரினோடனே இங்கே டஃபி எடுத்துகிட்டு வந்தாங்க. அந்த மாதிரி வந்து மேனேஜ்மெண்ட் வந்து ஆக்ஷனில் தான் பெரிய தப்பு பண்ணிட்டாங்க, அவ்வளோதான் ப்ரோ. ஆர்சிபி கூடலாம் அவங்க எங்கெல்லாம் ப்ரோ பக்காவாக ஆடிட்டுருக்கானுங்க. 220 15 ஓவரில் அடிக்கிறானுங்க. இவனுக்கு போலிங்கில் 10 ஓவரில் அடிச்சிடுவோம் ப்ரோ. 10-12 ஓவரில் அடிக்கலாம் ப்ரோ. இல்லை சொல்கிறேன், அந்த மாதிரி ஒரு பவுலிங் லைனப் கன்ஃபார்ம் சேஞ்ச் பண்ணியே ஆகணும் ப்ரோ. இந்த மாதிரி பவுலிங் லைனப் தான் டீமே ஆக்சுவலாக டிசப்பாயின்மெண்ட். ஃபேன்ஸ் எல்லாம் 14 ஓவர் அதான் 4 ஓவர் இருக்கும்போது எந்திரிச்சு போயிட்டாங்க. அந்தளவு டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்குது. இவங்க எலிசை இவங்க எல்லாத்தையும் நம்பி இருந்துட்டாங்க. ஸோ அதான் மேட்ரு ப்ரோ. பேக்கப்புக்கு யாரும் எடுத்து வைக்கல. அவங்க டஃபி எடுத்து வச்ச மாதிரி இவங்க எடுத்து வைக்கல. ஆக்ஷன்லேயே மிஸ் பண்ணிட்டாங்க. அங்கேயே போயிடுச்சு. லெக் ஸ்பின்னர் நல்ல லெக் ஸ்பின்னர்லாம் யாருமே எடுக்கலை. ஸோ இல்லை ப்ரோ. ஆர்சிபி கப்பு வாங்கல ப்ரோ. இங்கே உண்மையாலுமே அட்டாக் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. அப்படி இல்லைனா 210 டிஃபெண்ட் பண்ணுற ஸ்கோர் தானே. சேப்பாக்கில் 210 பண்ண முடியலன்னா அப்புறம் பவுலிங் ரொம்ப வீக்கு ப்ரோ. ஏன் இவங்க பிரசாந்த் வீர கார்த்திக் சர்மாவெல்லாம் 14 கோடிக்கு போனவங்க பவுலிங் அட்டாக்ல யாரையுமே போகவே இல்லையே. இப்போ கூட ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு நேத்தன் எலிஸுக்கு ஸ்பென்சர் ஜான்சன் எடுத்து வச்சுருக்காங்க. நல்ல பவுலர்ஸாக கூட போகலாம், அவ்வளோதான் ப்ரோ. இவங்க ரெய்னா போனதுலேருந்தே இவங்க சரியில்லை ப்ரோ. இவங்க டீம் ரெய்னா போனதுலேருந்து நான் அந்த 1-1 செட்டே ஆகலை. ஒருத்தவங்க ஒரு மேட்ச் அடிக்கிறான். அந்த ரெய்னா மாதிரி இன்னும் அடாப்ட்லாம் யாருமே பண்ணிக்கல. ஸோ வந்து டோனி ஓகே, டோனிக்கு அவருக்கெல்லாம் காலம் முடிஞ்சிச்சு ப்ரோ, வயசாகிடுச்சு.
ஸோ இதுக்கப்புறம் இவங்க தான் யங்ஸ்டர்ஸ் தான் கொண்டு போகணும் டீமை. சேஞ்ச் இல்லை ப்ரோ, அதுக்கு டைம் எடுக்கும்ல கொஞ்சம் அந்த பீரியட். டோனிக்கு வயசாகிடுச்சு, அவரே இதுக்கப்புறம் எத்தனை வருஷம் விளையாடி இருக்க முடியும் ஒரு நாளையும். இவங்களாம் மாற்றி இவங்க தான் அதை கொஞ்சம் அடாப்ட் பண்ணிக்கணும், டீமை செட் பண்ணணும். இப்போ தான் இந்த செட்டிங் ப்ராசஸ்லாம் இருக்காங்க இன்னும். ஓகே, மாற்றினா நல்ல டீம் தான். பேட்டிங் வைஸ் நல்லா போச்சு. நல்லா தான் போச்சு. மேட்ச் வந்து நல்லா தான் போச்சு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ரெண்டு டீமும் நல்லா விளையாடினாங்க. பேட்டிங் வைஸ் இது நல்ல பேட்டிங் பிச்சு. ஸோ பவுலர்ஸுக்கு சாதகமாக கண்டிப்பாக இருக்காது. சிஎஸ்கேலையும் சரி பஞ்சாப்லேயும் சரி பவுலர்ஸ் யாரும் பெரிய பவுலர்ஸ் கிடையாது. அதனால் பேட்டிங் நல்லா இருந்தாலும் பவுலர்ஸ் அடி வாங்கினாங்க. ஸோ மேட்ச் வந்து ஒரு பேட்டிங் டீமுக்கு தான் வந்து வின்னிங் சைடாக இருக்கும். எந்த டீம் இறங்கினாலும் நல்லா பளிச்சுன்னு அடிக்கிறாங்க. சிஎஸ்கேல bowling கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணால் நல்லாயிருக்கும். ஃபீல்டிங் வந்து ரொம்ப போராக இருந்தது. ஸோ கரெக்டான பிளேஸ்மெண்ட் வைக்காமல் பேக் சைடில் பார்த்தீங்கன்னா தேர்ட் மன் இல்லாமல் ஒரு கிட்டத்தட்ட 7-8 பவுண்டரி தேர்ட் மன் சைட்லேயே போச்சு. தேர்ட் மனே வைக்கல, அது ரொம்ப பெரிய மிஸ்டேக். ஸோ சிஎஸ்கே ஃபீல்டிங் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும். அண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் பவுலர் நாதின் எலிஸ் பல்லா ஸ்பென்சர் ஜான்சன் சீக்கிரம் வந்தால் நல்லாயிருக்கும். ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இந்த ஃபர்ஸ்ட் மேட்ச்சை நம்ம தோற்று போயிட்டோம். இது செகண்ட் மேட்ச் நம்ம தோற்றது. சீக்கிரமாக கம்பேக் டோனி வந்தால் நல்லாயிருக்கும். சீக்கிரமாக தலை வரணும். தலை வந்தால் தான் இந்த இடம். அவர் அடிக்க மாட்டார்ல, அவர் உள்ள இருந்தால் மேட்ச் ஜெயிப்போம். மாஸ்டர் இல்லைனாக்கா ஸ்டூடெண்ட்ஸ் யாரும் ஒழுங்காக வேலை பார்க்க மாட்டாங்க. இருக்கும். கொஞ்சம் மோசமாக தான் விளையாடினாங்க, பரவாயில்ல. we are always known as comeback CSK. திருப்பி ஒரு கிரேட் கம்பேக் கொடுப்போம். ஆர்சிபி இருந்தால் கூட சிஎஸ்கே தான் ஜெயிக்கும். ஆர்சிபி வர்சஸ் சிஎஸ்கே சின்ன ஸ்வாமியில் நடக்குது. அதை பார்க்கணுன்னு ரொம்ப ஆசை. மேபி ட்ரை பண்ணலாம். தேங்க்யூ. நான் வந்து சென்னையில் பிறந்தல, ஸோ வந்து எனக்கு ஆர்சிபி பிடிக்கும். ஆனால் வந்து சிஎஸ்கேவை கொஞ்சம் பிடிக்கும். ஆமாம் ஆமாம், விராட் கோலி. தோனி பிடிக்கும். விராட். ஆமாம். பவுலிங்கில் இன்னும் கொஞ்சம் இன்டென்ட் காமிச்சிருந்தாங்கன்னா மேட்ச் சீரியஸாக நல்லா போயிருக்கும். அப்புறம் வேற என்ன, பேட்டிங் பொறுத்த மட்டும் ஆயுஷ் மாத்திரை நல்லா பண்ணியிருந்தாரு. சிவம் துபேவும் நல்லா அந்த ப்ரெஷர் டைம்ஸில் கரெக்டாக பண்ணியிருந்தார். அவர் தேவையான 4க்கு தேவையான 6லாம் கரெக்டாக அடிச்சிட்டாரு. அண்ட் தென் என்னன்னா பவுலிங் தான் மெயின். ஏன்னா 210ன்ற ஒரு டார்கெட் வச்சுக்கிட்டு பவுலிங் வந்து நான் கொஞ்சம் எடுத்து பிடிச்சிருந்தாங்கன்னா நல்லாவே இது பண்ணியிருக்கலாம். கேட்ச் ட்ராப்ஸ் கொஞ்சம் இருந்துச்சு. அதில் இன்டென்ட் தான் ப்ரோ. ஃபீல்டிங் பொறுத்த மட்டுக்கும் நிறையா ஃபீல்டர்ஸ் நல்லா பண்ணியிருந்தாங்க. ஸ்டில் ஃபீல்டிங் வந்து நிறையா பவுண்டரிஸ் விட்டதுனால அண்ட் தென் வைடு அந்த மாதிரி டாட் பால்ஸ் நல்லா இருந்துச்சு, நிறையா கொடுத்துருந்தாங்க. ஸோ வைடு அந்த மாதிரி நிறையா வந்ததுனால இன்னைக்கு பவுலிங் செக்ஷனில் கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. சஞ்சுவோட பேட்டிங் அவர் வந்து நம்ம இப்பயே டிசைட் பண்ணிடக்கூடாது ப்ரோ. அவர் நல்ல T20 ஃபார்மேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து அடிச்சுக்க ஆளே இல்லை. இப்போது நேஷனல்ஸ்லாம் இந்தியா மேட்ச்லலாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா ஆடி இருந்தார். இப்போ ஒன்றும் இல்லை, லைக் இப்போ தான் வந்திருக்காரு, 2 மேட்ச் தான் போயிருக்கு. அதுக்குள்ளே நம்ம டிசைட் பண்ண வேணாம். ஸோ சஞ்சு கண்டிப்பாக நல்லா அடுத்த மேட்ச்லாம் நல்லா பண்ணுவார், நம்பிக்கை இருக்குது. அது நம்ம இப்போ ஒன்றும் தோத்துட்டோன்ற இது இருக்கக்கூடாது. லைக் ஒரு சீசனும் ஒரு மாதிரி இருக்கும். லைக் ஸ்குவாடே கொஞ்சம் மாறி இருக்கிறதுனால லைக் இனிஷியல் ஸ்டேஜில் வந்து கொஞ்சம் இதுவாக இருக்கும். லைக் போக போக கண்டிப்பாக நல்லா வந்துடுவாங்க. ஆர்சிபி கூட மேட்ச் என்னன்னா லைக் சொல்கிறது தான், லைக் அவங்க இன்னும் கொஞ்சம் பிளானிங் பண்ணி லைக் பவுலிங் நல்லா இம்ப்ரூவ் பண்ணிட்டாங்க, பேட்டிங் நல்லா பண்ணிட்டாங்க அப்படின்னா நல்லாவே பண்ணிடலாம் அந்த வாட்டி. ஆர்சிபின்றது லைக் இப்போ தான் டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ் அவங்க. ஸோ அவங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை. லைக் பவுலிங் செக்ஷன் நல்லா பண்ணிட்டாங்கன்னா நல்லா பண்ணிடுவாங்க. பஞ்சாப் பொறுத்த மட்டுக்கும் நான் சொன்னேன்னா இந்த மேட்ச்சில் ரொம்பவே நல்லா ஆடிந்தாங்க. எல்லா பேட்டர்ஸ் பவுலர்ஸ்லாம் பக்காவாக ஆடிந்தாங்க. நான் ஆஸ் எ நார்மல் ஃபேனாக தான் நான் பார்க்குறேன் கிரிக்கெட்டு. ஸோ பஞ்சாப் பொறுத்த மட்டுக்கும் அவங்க பேட்டிங்கும் பவுலிங்கும் ரெண்டுமே நல்ல இன்டென்ட் இருந்துச்சு அவங்க கிட்ட. ஏன்னா இப்போ போன மேட்ச் ஜெயிச்சுட்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த மேட்ச் வந்து அவங்க இன்டென்ட் நல்லா இருந்ததுனாலே ஜெயிச்சிட்டாங்க அவங்க. அது மட்டும் சொல்ல முடியும். மொக்க மட்டும் சொல்லிட முடியாதுன்னா அவங்க முடிஞ்சதை அவங்க ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்த மேட்ச்லேருந்து நம்ம கண்டிப்பாக பார்க்கலாம். நல்ல பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் தான். பவுலிங்லாம் ஒன்றுமே இல்லை. ஏன்னா பவர் பிளேயில் கொஞ்சம் வந்து நம்ம மிஸ் பண்ணிட்டோம். அது என்ன கொஞ்சம் பிளான்ஸ் இல்லாமல் போட்டாங்க. பட் ஆனால் லேட்டாக ஆஃபில் பார்த்தோன்னா பிளான்ஸ் கொஞ்சம் நல்லாவே போட்டாங்க. நல்லா வைடியாக்க வச்சு அது ஃபீல்டு ஏற்ற மாதிரி போட்டாங்க. பட் என்ன பண்ணுறது, நமக்கு கொஞ்சம் எட்ஜஸ்ட்லாம் நிறைய பறந்து போச்சு. ஸோ அதனால கொஞ்சம் அவங்களுக்கு கொஞ்சம் லக்கி ரன்ஸும் வந்துச்சு. பேட்டிங் வைஸ் பார்த்தோன்னா நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டு. இன்றைக்கி டீமில் கூட நல்ல பேலன்ஸ் இருந்துச்சு. சஞ்சு சாம்சன் என்ன இன்னும் அவனுக்கு கொஞ்சம் கேம் டைம் கொடுக்கலாம், போக ஆடிடும் அவன். பட் பேலன்ஸ்க்கே கொஞ்சம் டெப்த் வைஸும் நல்லா தான் இருக்குது. டீம் பவுலிங் வந்து போன மேட்சோட கொஞ்சம் நல்லா பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் தான் இருக்குது. இப்போது புது பசங்க இப்போ தான் எல்லாமே மொத்த டீமே புதுசாக இருக்குது. ஸோ போக கொஞ்சம் செட் ஆகிடும் நல்லாவே. மிஸ்டேக்ஸு பண்ணோம் தான்.
ஆக்சுவலாக இல்லாட்டும் மேலோட்டமாக பார்த்தோன்னா நம்ம ஈஸியாக சொல்லிட்டு போயிடலாம். ஆனால் கொஞ்சம் டீப்பாக பார்த்தோன்னா பிச்சு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கொஞ்சம் நல்லா grip ஆச்சு, கொஞ்சம் ஒரு சில பேச்சஸில் ஸ்லோ ஆச்சு. அது நல்லா இன்டெலிஜென்ட்டாக இன்னைக்கு ராகுல் கொண்டு வந்தாங்க. ஆனால் என்னன்னா நூர் அகமது வந்து அவன் என்ன விக்கெட் எடுக்காம வந்து ஜஸ்ட் ரன்னு தடுக்கிறதுக்கே போட்டான். அவன் ரன்னு தடுக்கிறது நல்லா தெரியும். தோனி வந்தாலும் அதே மாதிரி தான் ப்ரோ. சென்னை ஃபேன் ப்ரோ. ப்ரோ 5 வாட்டி கப் அடிச்சிட்டோம். வாட்டி கப் அடினா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரொம்ப அசிங்கமாக தோக்குறாங்க ப்ரோ. 5 வாட்டி கப் அடிச்சு கூட பரவாயில்ல ப்ரோ. சென்னைனா சென்னை தான் ப்ரோ. அது ஒத்துக்கவே மாட்டேங்கிறாங்க ப்ரோ. தோக்கிறது ஒத்துக்கவே மாட்டேங்கிறாங்க ப்ரோ. ரொம்ப கஷ்டம் ப்ரோ. ப்ரோ சொல்லவே இல்லை ப்ரோ. 10 ஓவர்ல கேம் முடிஞ்சிடும் ப்ரோ. ஆர்சிபி கூட எல்லாம் கோலி வச்சு செஞ்சிருவார் ப்ரோ. ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கேன் மேட்ச்க்கு வின் பண்ணணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன்.